ஹாய் ஹலோ வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் கல்ஃபர் ஷேட்டோ. நாங்கள் அமிர்தா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெடிக்யூர் எப்படி வீட்டிலேயே பண்ணுறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெடிக்யூர் எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல தரப்போகிறேன். இது வந்து பார்லர் ஈக்குவலி பார்லரில் என்ன பண்ணுறாங்களோ சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் வீட்டில். சரிங்களா? நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு டப்பில் வந்துட்டு ஹாட் வாட்டர் எடுத்திருக்கோம். பெடிக்யூருக்கு மெயினாக வந்து ஹாட் வாட்டரை உங்களுக்கு நல்லா ஸ்கின்னை சாஃப்டாக்க, டெட் ஸ்கின் நல்லா ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம இந்த ஹாட் வாட்டரை எடுத்திருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம காலில் வச்சுக்கலாம். நம்ம எது வரைக்கும் வந்துட்டு பெடிக்யூர் பண்ண போகிறோமோ அது வரைக்கும் உங்கள் காலை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம காலை வந்துட்டு கிளென்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து கிளென்சரு. ஆக்சுவலாக நீங்கள் பியூட்டி ஷாப்ஸ்லாம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கிளென்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை வச்சு காலை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 கால்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம காலுக்கு வந்துட்டு ப்ளீச் அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ப்ளீச் அப்ளை பண்ணோன்னா காலு கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும், டார்க்னஸ் எல்லாம் போகும். அதுக்காக நம்ம ப்ளீச் காலுக்கு அப்ளை பண்ணுறோம். தயவுசெய்து ஃபேஸ்க்கெல்லாம் ப்ளீச் போடாதீங்க. இட்ஸ் நாட் ஹெல்த்தி. உங்கள் ஸ்கின்னை வந்து அது டேமேஜ் பண்ணிடும். காலுங்கும் போது நம்ம காலுக்கு ப்ளீச் அப்ளை பண்ணுறது வந்துட்டு நல்லா உங்களுக்கு ஒரு டார்க்னஸ் ரிமூவ் ஆகும், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக நம்ம ப்ளீச் பண்ணுவோம். வாங்க இப்போ ப்ளீச் அப்ளை பண்ணிக்கலாம். இது இப்படியே ஒரு 20 மினிட்ஸ் நம்ம லீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு இதை நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 20 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். பாய். நம்ம இப்போ ப்ளீச்சை ரிமூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு காலை வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஷாம்பு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்தது லிக்விட் அமோனியா கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காலை அதுக்குள்ளே வச்சுக்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, காலில் இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். தென் வந்து தேவையில்லாத பாக்டீரியாஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். இது காலுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். காலை நம்ம ஊற வச்சுட்டு இருக்கும்போதே காலை வந்து ப்ரஷ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ப்ரஷ் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா, நெயில்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க பார்லர்ஸில். இது நீங்கள் வந்துட்டு பியூட்டி ஷாப்ஸ்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இதில் கொஞ்சம் ஷாம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறோம். இதுதான் ஸ்க்ரப்பர். நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்தாச்சு காலை. இப்போ வந்துட்டு நம்ம நெயில்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு கியூட்டிக்கல் சாஃப்ட்னர் க்ரீம் போட்டுக்கலாம். இது உங்கள் ரொம்ப சாஃப்ட் பண்ணும். அப்போ ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நகத்துக்கு ஒரு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும், ஒரு சாஃப்ட்னஸ், ஸ்மூத்னஸ் கொடுக்கும். அப்ளை பண்ண அந்த க்ரீமை வந்துட்டு ரிமூவ் பண்ணலாம். அப்வர்ட் டைரெக்ஷனில் வந்துட்டு மேல் இது பண்ணோம்னா நமக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். நெயில் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் போட்டிருப்போம்ல, நம்ம நெயில் பாலிஷ் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம்ல, அதனால் ஏற்பட்ட எல்லா அந்த ட்ரைனஸ் போயிடும். நெயில்ஸ் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும்.
இப்போ நம்ம இந்த நெயிலில் போட்ட க்ரீமை ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கியூட்டிக்கல் ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு நைஃப் தான் பார்லர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இதனால் இப்போ நம்ம வந்துட்டு கியூட்டிக்கல் ரிமூவ் பண்ணலாம். வாங்க எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ரிமூவ் ஆகி வந்திருக்கு பாருங்கள் ஸ்கின்னு. இது மாதிரி எல்லா ஸ்கின்னையும் வந்துட்டு நம்ம காலில் இருந்து ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம கியூட்டிக்கல் ஸ்கின் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு காலில் வந்துட்டு நம்ம நல்லா டவல் வச்சு வெட் பண்ணிக்கலாம். வெட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு காலுக்கு மாஸ்க் போட்டுக்கலாம். கியூட்டிக்கல் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெயில் ஷேப் பண்ணுறதா ஷேப் பண்ணிக்கலாம். என்னோடய நெயில் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. எனக்கு நெயில் ரொம்ப ஷார்ட்டாக வெட்டிக்கிறது பிடிக்காது. அதனால் நான் வந்துட்டு நெயில் ஷார்ப் எதுவுமே பண்ணலை. பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மசாஜ் கொடுக்கறது நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி போட்டுட்டு மசாஜ் வந்துட்டு யாராவது உங்களை பண்ண சொல்லுங்கள். நீங்களே பண்ணிங்கன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது, உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது, உங்களுக்கு அந்த பெயின் அந்த ரிலீஃப் கிடைக்காது. அதனால தான் நான் மசாஜ் பண்ணிக்கல. ஏன்னா பெருசாக எந்த ரிசல்ட்ஸும் நம்ம பண்ணிக்கும்போது கிடைக்காது, ரிலாக்ஸ் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து மசாஜ் பண்ணி விட சொல்லுங்கள். நல்லாயிருக்கும். மசாஜ் பண்ணுறதே இதில் மெயின் விஷயமே பெடிக்யூரை பொறுத்தளவுக்கு. இப்போ இதை வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் நான் அப்படியே வந்து விட போகிறேன். 45 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ காலை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நல்லா தொடச்சிக்கலாம். இப்போ ஏதாவது மாய்ஸ்சரைசர் வச்சு காலை நல்லா நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் மாய்ஸ்சரைசர் இல்லாட்டினா கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா நெயில் பெயிண்ட்டாக காலில் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். முன்னாடி கால் இருந்ததுக்கும் இப்போவும் நல்லா உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். நல்லா கால் வந்து ஸ்மூத்தாக கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். கால் நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.